இப்போது பால் ரோலிங் ஓவர் இன்க்ளைன்டு பிளேன் அது எந்த வெலாசிட்டியில் வருது அப்படின்றது தான் கேள்வி. இப்போது பார்க்கலாம். இப்போ ஒரு பால் வந்து பொதுவாக மேலேருந்து கீழே வருதுன்னு சொன்னால் கீழே இருக்கிறப்போ கைனட்டிக் எனர்ஜி இருக்கும், இந்த பால் இஸ் டவுன், அண்ட் மேலே இருக்கப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். ஸோ இதை வச்சு இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பவுமே நமக்கு தெரியும், அதுக்கு முன்னாடி கைனட்டிக் எனர்ஜி பார்த்துடலாம். 12 mv² இஸ் ஈக்குவல்ஸ் டு, அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல்ஸ் டு கைனட்டிக் எனர்ஜி. அது போட்டுக்கலாம். அப்படி போட்டால் v இஸ் ஈக்குவல்ஸ் டு mm கேன்சல் ஆகிடும், √2gh அப்படி வரும். ஸோ இங்கே ஆன்சரில் √2gh வரப்போகுதுன்னு முடிவு பண்ணிக்கலாம். அப்போது இந்த ஆப்ஷனை நம்ம இப்போவே எலிமினேட் பண்ணிடலாம், ஏ ஆப்ஷனை. மீதி இதுக்குள்ளே தான் ஏதோ ஒரு ஆன்சர் இருக்க போகுது. இப்போது இங்கே சொன்னதை அப்படியே எழுதிக்கலாம். கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல்ஸ் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி தான். ஆனால் இங்கே வந்து ஃப்ரிக்ஷன், பால் ரோலிங் ஓவர் அன் இன்க்ளைன்டு பிளேன் இருக்குல்ல, ஸோ அதில் ஃப்ரிக்ஷன் ஏற்படுறதுனால பொட்டன்ஷியல் எனர்ஜி மைனஸ் எனர்ஜி லாஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன், E/L அதை போட்டுக்கலாம். அண்ட் இப்போது இதுக்கு உண்டான ஃபார்முலா எழுதிக்கலாம். 12 mv² கைனட்டிக் எனர்ஜிக்கு நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா அப்படியே எழுதுகிறோம். அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு நமக்கு தெரியும், இட் இஸ் mgh, அதையும் எழுதிக்கிறோம். அண்ட் எனர்ஜி லாஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன் எப்படி எழுதுறதுனா, ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அண்ட் இந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை தட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அப்படின்னா இந்த இன்க்ளைன்டு லைன் தான். இங்கே ஆப்போசிட் வந்து ஹெச்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம h' எடுத்துக்கலாம். அண்ட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்க்கு எஃப்னு போட்டுக்கலாம், அதாவது எஃப்னு போட்டுக்கலாம். ஸோ எஃப் இன்ட்டு h'. அண்ட் அகெயின் இதை அப்படியே எழுதிக்கிறோம். இதை மட்டும் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இன்ட்டு h', அது எப்படி எழுதுறான்னா மியூ டைம்ஸ் ஆஃப் நார்மல் ரியாக்ஷன். இது நார்மல் ரியாக்ஷனை கேபிட்டல் என்னன்னு போடலாம், ரிசல்டன்ட் ஆர்னு போட்டுக்கலாம். அண்ட் இங்கே h' வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னால், இப்போது h' நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த இடம் அதை எப்படி எழுதலாம்னா sin θ இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆப்போசிட் டிவைட் பை ஹைப்போட்டெனியஸ். ஆப்போசிட் வந்து இங்கே h, ஹைப்போட்டெனியஸ் h'. அப்படி எழுதுனா sin θ இஸ் ஈக்குவல்ஸ் டு h/h'. ஸோ h' இஸ் ஈக்குவல்ஸ் டு h டிவைட் பை sin θ நமக்கு கிடச்சிருக்கிறது. அது அப்படியே இங்கே எழுதிக்கலாம், h/sin θ. அண்ட் இங்கே அடுத்து 12 mv² mgh அப்படியே எழுதிக்கிறோம். அண்ட் மியூ இன்ட்டு இந்த கேபிட்டல் எண்ணுக்கு பதிலாக என்ன போடுறோன்னா, இங்கே டயக்ராமில் பார்க்கலாம். நம்ம முன்னாடி பார்த்த பேசிக் சம்லலாம் பார்த்துருப்போம், w இஸ் ஈக்குவல்ஸ் டு n அப்படின்ட்டுலாம். ஸோ இங்கே w போட்டிருக்கோம். இங்கே வந்து இப்போ mg cos θன்னு கொடுத்துருக்காங்க. mg cos θ, அப்போ எண்ணுக்கு பதிலாக mg cos θ நம்ம எழுதிக்கலாம். மியூ இன்ட்டு mg cos θ h/sin θ அப்படியே எழுதிக்கிறோம். ஸோ இது அப்படி இங்கே m கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது என்னன்னு சொன்னால் 2 × gh இன்ட்டு 1 - மியூ காட் θன்னு வரும். ஏன்னா காஸ் பை சைன் காட்டு v² இருக்கும். அந்த ஸ்கொயர்டை வந்து இங்கே ரூட்டாக எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ √2gh இன்ட்டு 1 - மியூ காட் θ. ஓகே, இதில் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், இப்போது இந்த ஆப்ஷன் வந்து எங்கே இருக்குன்னா பி ஆப்ஷனில் இருக்குது. இதில் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, இது வந்து ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்க ப்ராப்ளம். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி கூட எனர்ஜி லாஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன் போட்டுக்கணும். அண்டு இங்கே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்னன்னு குழம்பக்கூடாது, மியூ டைம்ஸ் ஆஃப் நார்மல் ரியாக்ஷன் அப்படின்றதும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் இந்த இடத்துல தப்பு பண்ணுவோம், இதையும் நான் ஞாபகம் வச்சுக்கணும். ஹெச்ன்றது ஆப்போசிட் அண்டு h' ஹைப்போட்டெனியஸ். எப்பயுமே இந்த மாதிரி பெரிய சம் கொடுத்துட்டா ரொம்ப யோசிக்கக்கூடாது. நம்ம பேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆன்சர் வந்துடும். ஸோ கைனட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம ஸ்டார்ட் பண்ணதுனால ஆன்சர் வந்திருக்கு.